Taste the Daily. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பரப்புரையை தொடங்கி வைத்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக நலனுக்காக திமுக கூட்டணி எம்பிக்கள் செய்தது என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேசுவது போன்ற வீடியோவும் வெளியாகியிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழர் உரிமையை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என்ற வாசகங்கள் அடங்கிய லட்சணையை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். இதனையடுத்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேசுவது போன்ற வீடியோ வெளியிடப்பட்டது. இப்போதோ ஒருபுறம் மத்திய அரசு நம்மை வஞ்சிக்கிறது, மாநில அரசோ ஊழலுக்கு வித்திடும் திராணியற்ற ஆட்சியை நடத்துகிறது. என் பிறந்த நாளான இன்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது அதிமுகவின் மக்களாட்சி மீண்டும் அமைய வேண்டும். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தங்களுக்கு நல்ல கூட்டணி அமையும் என்று கூறினார். தமிழ்நாட்டின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க தங்கள் வேட்பாளர்கள் உழைப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணியில் 38 எம்பிக்கள் இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்து குறைந்த கேள்விகளையே கேட்டுள்ளதாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி தங்களுக்கு நாட்டு மக்கள் மீது அக்கறை உள்ளதாகவும் மற்றவர்களுக்கோ வீட்டு மக்கள் மீதுதான் அக்கறை என்றும் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மற்றொரு கூட்டணியைச் சேர்ந்த 38 நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார். இதுவரை தமிழ்நாட்டுடைய பிரச்சனை எங்கே எழுப்பினார்கள்? இன்றைக்கு உதாரணத்திற்கு நீட்டை பற்றி பேசுகிறார்கள். நீட்டை கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம், மத்தியில் இருந்த ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம். அதில் கூட்டணி வகித்தது திமுக. அவை இரண்டும் சேர்ந்து நீட் தேர்வை கொண்டாந்தார்கள். இந்தியா கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு டயராக பிரிந்து கொண்டே செல்வதாகவும் 4 டயர் இருக்க வேண்டிய வாகனத்தில் தற்போது 2 டயர் மட்டுமே இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். Taste the Daily.